அது லுஹாவுடைய தொழுகையில நம்மளுக்கு தந்திருக்கான். லுஹாவுடைய தொழுகை 4 ரக்காயத்து, குறைந்தது 2, கூடுனது 12. அதுல நான் என்ன ஒரு நம்பர் நம்ம தொழுகிறோமோ அதே நம்பர்ல நம்ம நிறுத்திக்கிறோம். அது 2 தான் நான் தொழுவேன்னு சொல்றதுக்கு அது சரியில்லை. 4ஆக நம்ம தொழுகலாம். இப்ப அந்த 4 ரக்காயத்தை நம்ம தொழுவதுனால நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய நன்மை என்ன தெரியுமா? அந்த நேரம் நம்மளுக்கு எப்படிப்பட்ட நேரம்? அல்லாஹ்வை சூரியன் உதிச்சு, அதாவது சுபுடைய சூரியன் உதிச்சு நம்மளுக்கு வந்து லுஹருடைய நேரத்தை அடையக்கூடிய அந்த நேரம் உச்சகட்டமான நேரம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லுஹாவை ஒருபோது விட்டதே இல்லையா. நம்ம லுஹாவை நல்லா பாதுகாக்கணும்ல. அந்த நேரத்தில் நம்மளுக்கு ஒரு பரபரப்பு வரும். நீங்க நல்லா பாருங்களேன். அந்த நேரத்துல மதரசாவுக்கு போற மாணவிகளாக இருந்தாலும் ஒரு பரபரப்பு இருக்கும். வீட்டிலேயே இருக்கிற பெண்களாக இருந்தாலும் என்ன செய்வோம்? கொஞ்ச நேரம் படுக்கணும்னு தோணும். அதையெல்லாம் மீறி நம்ம செய்யும் போது, அமல் செய்யும் போதுதான் ரப்புல் ஆலமீன் நம்மளை பார்த்து என்ன செய்யறான்? சந்தோஷப்படுறான். அல்ஹம்துலில்லாஹ். அந்த தொழுகையில ஹசன் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுடைய மகள் ஃபாத்திமா, அவருடைய மகள் பேரு ஃபாத்திமா. அந்த ஃபாத்திமா என்ன செய்யறாங்களாம்? சஜதாவுல 313 தடவை அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் மட்டுமே சொல்லுவாங்களாம். தொழுதுட்டு அல்லாஹ்ட்ட துஆ கேட்கையில என்ன செய்வாங்க? இந்த வார்த்தையை மட்டுமே சொல்லி கேட்டதாக அந்த பெண்மணியின் மூலமாக 60 இறைநேசர்கள் வந்தாங்களாம். சுப்ஹானல்லாஹ்.